செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை பனையூர் பாபு ஃபவுண்டேஷன் மற்றும் ஆட்சித் தமிழ் IAS அகாடமி சார்பில் பவுஞ்சூர் புதிய வளனார் மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களின் தலைமையில் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆட்சித் தமிழ் IAS அகாடமி இயக்குனர் வீரபாபு, பார்ட்டிஷன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மொழித்துறை தலைவர் ராஜசேகர், RM பொறியியல் கல்லூரி முதல்வர் முகமது அப்துல் காதர், மாலோலன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் அமுல் சோபியா ஆகியோர்கள் உயர்கல்வி படிப்பது குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு பேசுகையில், தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியுள்ள நான் முதல்வர் திட்டத்தில் கிராமப்புறங்களில் அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு எந்த துறையில் என்ன வேலை வாய்ப்புகள் உள்ளது குறித்து விரிவாக வழிகாட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இல்லம் தேடி கல்வி, தமிழ் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஆகிய திட்டங்களால் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சியும் மாணவர்களின் வேலைவாய்ப்புகளும் அதிகரித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்தியாவிலேயே சிறந்த முதல்வராக நிகழ்கிறார் என பேசினார். மேலும் மதுராந்தகம் அருகே உள்ள RM பொறியியல் கல்லூரியில் இலவசமாக பொறியியல் படிப்பு சேர்வதற்காக ஆணையினை MLA பாபு 20 மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் பாபு, சிற்றரசு, பேரூர் செயலாளர் மோகன்தாஸ், செயற்குழு உறுப்பினர் வெள்ளிக்காடு ஏழுமலை, ஒன்றிய துணைச் செயலாளர்கள் நாகப்பன், குமுதன், துரை, அவைத்தலைவர் வரதராஜன், திருவாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி பாபு, கவுன்சிலர் சுஜாதா மற்றும் வழக்கறிஞர் விஜயகுமார், பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும்.